இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. தெரியுமா இதெல்லாம் எதுக்கு போடுறான் டேக்ஸ்? இந்த டேக்ஸ் போட்டால் இவ்வளோ காசு எங்கே போகுது? அந்த யூதர் அந்த முதலாளிகளுக்கு இங்கேருந்து அது போகுது. அப்படி இப்படி போச்சுன்னா இவனுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் தொடங்குறாங்களா, இந்த மசாலா கம்பெனி, இந்த காட்டன் துணி கம்பெனி, இந்த பிஸ்கட் கம்பெனி, இந்த பிரெட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி தொடங்குறாங்களா, இவங்கெல்லாம் கை காசு போட்டால் தொடங்குறாங்க. பேங்க்லேருந்து லோன் வாங்கி தான் தொடங்குறாங்க. இவங்க பேங்க்குக்கு லோன் டியூ கட்டிகிட்டே இருக்கணும். இவங்க மாதம் டியூ கட்டணும்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த பொருள் 10 ரூபாய்க்கு விற்க முடியும், 8 ரூபாய்க்கு அவனுக்கு உற்பத்தி ஆகும், 10 ரூபாய்க்கு அவனால் விற்க முடியும். ஆனால் 5 ரூபா அதில் வட்டி விழுவுது. 8 + 5 13, அதுக்கு மேலே 2 ரூபா வச்சு 15 ரூபாய்க்கு கொடுக்குறான். 10 ரூபாய்க்கு நமக்கு வர வேண்டிய பொருள் நாம 15 ரூபா வலை கொடுத்து வாங்குறோம். இதிலிருந்து கடன் கொடுத்ததுனால அந்த பேங்க்குக்கு நம்ம பிஸ்கெட் வாங்குற காசுலேருந்து பேங்க்குக்கு போகுது. இந்த மாதிரி தான் நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும், ஒரு பேனா இருக்கட்டும், ஒரு பிஸ்கெட் இருக்கட்டும், ஒரு பென்சில் இருக்கட்டும், நீ போடுற டயராக இருக்கட்டும், நீ வாங்குற துணியாக இருக்கட்டும், நீ சாப்பிட்ற எந்த ஐட்டம் இருக்காலும் சரி, அது எல்லா இதுலுமே வட்டிக்கு வந்து காசு வந்து போய்கிட்டே இருக்கு. இதனால் நமக்கு மாதம் வந்து அதிகமாக நம்ம உழைக்க வேண்டியதாக வருது. இதனால் நம்ம என்ன ஆயிரும், சோர்ந்து போகிறோம். போடா எவ்வளோ வேலை செஞ்சாலும் மாதம் ஆச்சுன்னா காசு நிற்க மாட்டேன், புலம்புறானா காசு என்ன செலவு பண்ணிட்டே இருக்கீங்க, இப்படி வாங்குற மாதிரி தான் தெரியுது, எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தா இப்படி வந்த மாதிரி தான் இருந்துச்சு, இப்படி பார்த்தேன், இப்படி செலவு கொடுத்தேன், இவனுக்கு சம்பளம் கொடுத்தேன், கரண்ட் பில்லு கட்டினேன், 2 வாடகை கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம், அதை பண்ணோம், இன்னும் இவ்வளோ சம்பாதிச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசியாக பாக்கெட்டில் என்னடா நின்றுச்சுன்னு பார்த்தா 3000 ரூபா 4000 ரூபா ஒரு மாதம், அவ்வளோதான் கணக்கு. பார்த்தா நிறைய வரும். இது எல்லாம் எங்கே போகுதுன்னா அதனால பிஸ்னஸுக்கும், அதான் கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அவங்களுக்கு லாஸு, வட்டியை வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுற நம்மள மாதிரி ஆட்களுக்கும் லாஸு. பிஸ்டனையும் ரேட் ஏறுது, பிஸ்டன் கம்பெனிக்காரன் லோன் வாங்கியிருக்கான் அதனால் ரேட் ஏறுது, பேரிங்க ரேட் ஏறுது, பேரிங் கம்பெனிக்காரன் லோன் வாங்கியிருக்கான் அதனால் ரேட் ஏறுது. இவனுங்கெல்லாம் வட்டி விகிதம், அது இல்லாமல் இவங்க வட்டி விகிதம் வேறு ஏற்றுவானுங்க. 5 ரூபா வட்டின்னு 5% வட்டின்னு கொடுத்துருவானுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவானுங்க, 7% வட்டிம்பானு. இதெல்லாம் அதே மாதிரி இவனுங்க இன்னொரு என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பிஸ்னஸில் வட்டியில் உன் கம்பெனியை நோட் பண்ணிட்டே இருப்பான், வந்து வசூல் பண்ணிகிட்டே இருப்பான். உன் கம்பெனியுடைய வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கவனிச்சுட்டே இருப்பான். லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் லாபம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுவான், ஃபுல் காசு கொடுந்துருவான், கடன் ரிட்டர்ன் கட்டுமா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இவன் நஷ்டமாயிருவான். இவன் நஷ்டமாயிட்டானா இவன்ட்ட வாங்க முடியாது. நஷ்டம் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இப்பயே வாங்கிக்கலாம். இப்போ வாங்கினா என்ன பண்ணுவோம், ஒரே நாளில் அந்த கம்பெனி மூடிடுவோம். அப்படி நிறைய கம்பெனி மூடினாங்க. ஏர்செல்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அது எங்கே போச்சு? அதெல்லாம் அந்த வகையில் போனது தான், புரியுதா? ஏர்செல்லு அது மாதிரி இன்னும் நிறைய ஃபோன் கம்பெனிலாம் காணாமல் போச்சு. இப்போ சமீபத்தில் அந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனி காணாமல் போச்சு. ஸ்பைஸ் இந்த செட்டு கிங்ஃபிஷர் ஃப்ளைட்டுன்னு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் காணாமல் போச்சு, புரியுதா? அந்த கம்பெனியெல்லாம் ஓடுது. என்ன காரணம் அப்படின்னா, கடன் கொடுத்தவங்க அந்த கம்பெனிக்கிட்ட ப்ரெஷர் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி விட்டுட்டு போய்ட்டு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா தொழிலாளி அதுக்காகவே வாழ்க்கையை செலவு பண்ணி படிச்சிருப்போம். நான் இந்த படிப்பு படித்தேன்னா அந்த ஃபீல்டில் போய் அந்த டேபிளில் உட்காந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன்னு போய் வாங்கியிருப்பான். 4 மாதம் சம்பளம் வாங்கியிருப்பான், கம்பெனி இழுத்து முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இது மாதிரி ஆயிரும். இது எல்லாமே என்ன ஆயிரும், பெரிய ஒரு சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால்
இது வந்து வட்டி வாங்காதுன்னா இந்த லோக்கல் வட்டி மட்டும் எல்லாம் ஹராமாக்கல, இது அரசாங்க வட்டியையும் ஹராமாக்குது. பேங்க் ஒரு கம்பெனி கொடுக்குற வட்டியையும் ஹராமாக்குது. இது அரசாங்கமா இருந்து நடைமுறைப்படுத்தினா இந்த உலகத்துல செழிப்பா இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வட்டி வந்து உலகத்துக்கு அழிவு பாதையில் கொண்டு போகும் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வட்டி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குனதுனால எல்லாரும் பணக்காரங்களா இருந்தாங்க சஹாபாக்கள். இப்போ தர்மம் பண்ணும்போது என்ன நடக்கும்? தர்மம் பண்ணும்போது அதே நம்ம கொடுத்து உதவி பண்ணும்போது என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனசுல இறக்கம் இருக்கும். ஒரு சின்ன தொழிலாளி இருக்கும், எனக்கு கூட ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார், இப்போ நீ ஆரம்பிக்கிற, நீ இப்போ நீ அப்படியே பார்த்துட்டு கையை பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்ச ரூபா, இந்தாடா வைடா அப்படின்னு நான் உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தேன்னா நீ என் மேலே எவ்வளோ அன்பு வைப்பேன்? அப்போ இன்னும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிப்பியா? எந்த மனுஷனை பார்த்தாலும் உனக்கு முகப்பத்தா வரும். மனுஷன்டா ஈரோடுக்காரங்க தான்டா, அப்படி உனக்கு மைண்ட் செட்டில் வரும். இவன் தான்டா மனுஷன் அப்படின்னு வரும். அதனால நீ எல்லா நான் மனுஷங்களையும் நேசிப்பேன். உனக்கு கீழே ஒருத்தன் 50,000 ஒருத்தன் தொழில் தொடங்குவான், அவனை பார்த்து நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு இவன் கொடுத்து உதவுனதுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நான் இவனுக்கு உதவணும்னு நீ உதவு. இப்போ இந்த தர்மம் இப்படி கொடுத்ததுனால வளர்ச்சி ஆகுதா? உனக்கு இவன் நல்லதை நினைப்பான், அவன் அவனுக்கு நல்லது நினைப்பான், அவன் அவனுக்கு நல்லது நினைப்பான், எல்லாமே நன்மையால் இந்த உலகம் நிரம்பிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொருத்த மேலேயும் கோபம் வருது. இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் என்னது? இப்போ எல்லார் மேலேயும் எவன் இப்போ எல்லாரும் வாயிலும் வருதா? நீங்களாம் யாருங்க கொடுத்து உதவுறோம்? பேசுறாங்களே இந்த வார்த்தை, சொல்றாங்க இல்ல சொல்றாங்களே, அவங்க இன்னைக்கெல்லாம் கொடுத்து உதவுறான். அண்ணன் தம்பி கூட தரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கையில உச்சகச்சேது நல்லா. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா சுபானல்லாஹ் அருமையான சமூகம். எந்த காலத்திலையும் சொர்க்கத்துக்கும் போகாது, உருப்படாது. அண்ணன் அவ்வளோ பணக்காரனா இருப்பான், தம்பி பார்த்தீங்கன்னா ஏழையா இருப்பான். இது எப்படி பாசிபிள்? அண்ணன் ஏழை பணக்காரனா இருப்பான், பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 10 வீடு கூட இருக்கும், தம்பி வாடகை வீட்டில் இருக்கும். மனசாட்சி எப்படி இவனுக்கு வந்துச்சு? ஒரு 4 வீடு கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அண்ணங்கிட்ட காசு கோடிக்கணக்கில் இருக்கு, தம்பிக்கு ஒரு மருத்துவ செலவு கூட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருப்பார். வெளியே எங்கேயாவது கடன் அவர் கூட வட்டிக்கு வாங்கிட்டு இருப்பார். அப்போ வந்தால் கூட அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் கூட என்ன சொல்லுவார்? இல்லைங்க இந்த மாதம் பிஸ்னஸ் சரியில்லைங்க, எல்லாம் இப்போ தாங்க போனஸ் கொடுத்தோம், அதை பண்ணும் இதை பண்ணும். அதனால இது வந்து இந்த கஞ்சத்தனம், இந்த வட்டி வாங்குற அந்த மனப்பான்மை, இது மனித குலத்துக்குள்ள வெறுப்பு விதைக்கும், இது வந்து அன்பை விளைக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் சொல்றான். இவ்வளோ நான் சொன்னதுக்கு அப்புறமும் சுயநலமாக நடக்கிறவங்க, பொருளாதாரத்தை பிறருக்கு கொடுக்காதவங்க, வட்டி இல்லாமல் கடன் தராதவங்க, இவங்களை அல்லாஹ் என்ன வட்டிக்கு வாங்கி தான் நீ கொடுப்பீங்களா? அந்த பாவிகளை எல்லாம் என்ன பண்ணுறான்? நான் நேசிப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை பற்றி என்ன சொல்கிறான்? நிராகரிப்பவர்கள்ங்கிறான். நிராகரிக்கணும் அல்லாஹ்வுடைய, நான் சொன்னல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்தாலும் அவங்க யார்? நிராகரிப்பவர்கள் தான், காஃபிர்கள் லிஸ்ட்டில் வருவாங்க. மறுமை நல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். இதில் இன்னொரு நிராகரிக்கிறதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, எதையெல்லாம் அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, நீ பணக்காரன் வச்சிருக்கான்ல, அந்த பொருளாதாரத்தை அவன் என்னன்னு நினைக்கிறான்? அவன் சம்பாதிச்சான்னு நினைக்கிறான். அல்லாஹ் கொடுத்தான்னு அதை நினைக்கிறானா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது நான் கொடுத்தது, நீ மற்றவனுக்கு 4 பேர் கொடுத்து உதவுங்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? நீ கொடுத்தது கிடையாதுங்கிறான். அப்போ நிராகரிக்கிறான்ல இதை. நீ கொடுத்தியா? நாங்கள் சம்பாதிச்சோம், எங்கள் அப்பா கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நாங்கள் வச்சா ஸ்வீட்டு கடை ஓடுதில்ல சில கடைங்க, இவ்வளோ கோடி இவ்வளோ அதெல்லாம் வருது, என்ன போய் பாரு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கை தூக்கி விட்டுருப்பாரா? சொந்தக்காரங்களாம் பிச்சைக்காரனாக இருப்போம். அந்த ஒரு கம்பெனிக்காரர் மட்டும் அந்த கல்யாணத்தில் மட்டும் அப்படி வருவார், அப்படி ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வருவார். சொந்தக்காரர் வந்து ஷேர் ஆட்டோவில் இறங்குவார். என்ன இப்படி இருக்கும்? இது என்ன சொந்தக்காரங்க? இது என்ன இது? அதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை. எல்லாம் சொல்கிறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு, அன்றியும் அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த வட்டி வாங்குறவன், இவன் இப்படி இருந்தால் இவன் உருப்பட மாட்டான், இவன் சைத்தான் பிடிச்ச மாதிரி ஆக்கிடுவேன், இவனுக்கு நான் வந்து சும்மா விட மாட்டேன், அந்த குரூப். இந்த குரூப் எல்லாம் என்ன சொல்கிறான்? யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நற்செயல் நல்லறங்கள் செய்வது, தொழுகையை கடைபிடிச்சு அல்லாஹ்வை நினைச்சு ஜக்காத்து கொடுத்து இது பொருளாதாரத்தை கொடுத்து வருகிறார்களோ, இந்த பொருளாதாரத்திலையும் யார் செலவு பண்ணுறாங்களோ அவர்களுக்குரிய கூறி அவர்களின் இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு. இந்த 4ல் எது ஒன்று கட்டாச்சினாலும் கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு 4 வாட்டிலாம் ஹஜ்ஜுக்கு போவான். 1 ஹஜ்ஜு, 2 ஹஜ்ஜு, 3 ஹஜ்ஜு, 4 ஹஜ்ஜு. ஒரு டைம் ஹஜ்ஜுக்கு போகிறது 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணுவான். புரியுதா? ஆனால் அந்த 6 லட்ச ரூபாய் கொடுத்து தம்பி பையனுக்கோ தங்கச்சி பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். ஒரு ஹஜ்ஜு போதும்ல, மீதி ஹஜ்ஜு இப்படி செலவு பண்ணலாம்ல. இந்த 2வது ஹஜ்ஜு நீ போகிறத விட இது பெரிய நன்மை. புரியுதா? 2வது உம்ரா போகிறத விட இது பெரிய நன்மை. சிலருக்கு அது ஒரு கிறுக்கு, வருஷம் உம்ரா போகிறது, அவங்க என்ன வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறது. அதில் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு அப்படின்னா, அல்லாஹ் மேலே அவ்வளோ முகப்பத்தாக இருக்காங்க. அல்லாஹ் மேலே முகப்பத்துனா 4 செய்யணும். அந்த 4ல் 1 மட்டும் பிடிச்சி வெறும் நற்செயலை பிடிச்சிக்கிட்டு வெறும் ஹஜ்ஜுக்கே உம்ராவுக்கு வந்து நீ தவா பண்ணினா அல்லாஹ் எரிச்சலாக இருக்கும். இந்த சைத்தானியை இங்கே சுற்றிட்டு இருக்கிறான், இங்கே என்னடா சுற்றிட்டு இருக்கிறான் இந்த இப்லீஸு,
சரி சரி சுத்து மௌனம் வா என்கிட்ட வருவல்ல, அப்போ இருக்கிற அவனுக்கு செருப்பு கழட்டி அடிக்கிறேன். அங்கே அத்தனை ஏழைங்க கதறிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு இருக்கிறியா, இத்தனை சுற்றிட்டு இருக்கிறியா. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. ரெண்டாவது ஹஜ்ஜெல்லாம் இன்னைக்கு பண்ணுறதுங்கிறது, ரெண்டாவது ஹஜ் மூணாவது ஹஜ்ஜெல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரன் பண்ணலாம்னு வச்சுக்கோ, பெரிய மல்டி லெவலில் இருக்குது, அவனுக்கு வந்து 100 கோடி 200 கோடி இவ்வளோ வச்சிருக்கான் அப்படின்னா போதும். ஒரு சும்மா ஒரு லோயஸ்ட் லெவலில் இருக்கிற பணக்காரன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னன்னா சொசைட்டியில் மதிப்பாங்க. ஒரு தடவை ஹஜ் போனால் ஹாஜி, பல தடவை ஹஜ் செஞ்சாங்கன்னா அல் ஹாஜ் அது போடுவாங்க. இந்த நோட்டீஸில் பேர் போடுவாங்க அல் ஹாஜ். அல் ஹாஜுக்கு மீனிங் இது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. புரியுதா? ஹாஜி என்னடா அது, ஹாஜி யாருன்னு போடுறாங்க, அல் ஹாஜ்னு போடுறாங்கன்னா சிங்கிள் ஹஜ் பண்ணா ஹாஜி, மல்டிபிள் ஹஜ் பண்ணா அவருக்கு பேர் அல் ஹாஜ். புரியுதா? இப்போ நீ ஹஜ்ஜுக்கு நீ வருஷம் போனீங்கன்னு வச்சுக்கோ, பள்ளிவாசல் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 லட்ச ரூபா இங்கே செலவு பண்ணா தம்பி பையனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும், அதிகபட்சம் ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து வைப்பான் அவன் தம்பி, அண்ணன் நீ கொடுத்ததுனால தானே கல்யாணம் நடக்குது, ரொம்ப கண்டிப்பாக வந்துருண்ணே போயிடுவான். அவ்வளோதான் மரியாதை கிடைக்கும். இந்த 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போனால் என்ன நினைக்கும், பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்வாங்க, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜமால் பாஷா அவர்கள் இல்லை நம்மளுடைய காதர் பாஷா அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படவிருக்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. இப்போ பார்க்குறவங்களாம் முசாவா செய்வான், அது அந்த அன்னைக்கு அவங்களோட பொன்னாடையெல்லாம் போத்துவாங்க. அப்புறம் லைனாக சீரு, தம்பி வருவார் அவர் விருந்து கொடுப்பாரு, அண்ணன் வருவார் அவர் விருந்து கொடுப்பாரு, பக்கத்து கடைக்காரர் வருவார். இதெல்லாம் பிஸ்னஸ் சர்க்கிள்லாம் நடக்குது, தொழில் வகையெல்லாம் நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 விருந்து அட்டன் பண்ணிடுவார். இந்த வருஷம் அப்புறம் ஜமாத்துக்குள்ளே போனால் இவர் ஹாஜிங்க போன வருஷம் தாங்க போனார். ஆமாங்க, அவர் நம்மளை மாதிரியா, அவர் வருஷம் போவார், ஆனால் ஒன்றை மாதிரியா அவர் போவாரியா, என்ன ஒன்றை மாதிரி அப்போ இவர் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தஸ்பி ஒன்று வந்துடும். என்ன அது வரைக்கும் நார்மல் ட்ரெஸ் போட்டுருந்தப்போ அப்புறம் ஒயிட் ஷர்ட்டு தான். என்ன ஹாஜி போயிட்டு வந்துட்டார்ல, ஹாஜிக்கு அப்புறம் என்ன ஒயிட் ஷர்ட்டு, அப்படியே அந்த கஞ்சி போட்ட ஷர்ட்டில் இப்படியே சுற்றிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கிடைக்கும். ஏதோ அந்த 6 லட்ச ரூபா செலவு பண்ணும்போது 7 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கே அவுட்புட் கிடைக்கும். இந்த போதைக்குன்னே இதுக்கு சில பேர் அடிமை, எல்லாரும் அப்படின்னு சொல்லலை, சிலர் விளங்காமல் செய்கிறாங்க. இதில் தான் நன்மை இருக்குன்னு நினச்சி செய்கிறாங்க. உண்மையில நன்மை அதில் கிடையாது. 2வது ஹஜ் 3வது ஹஜ்ஜிலலாம் பெருசாக நன்மை கிடையாது. 2வது ஹஜ்ஜை விட ஒரு ஏழைக்கு அந்த வீடு கட்டி கொடுங்க, அது நன்மை. ஒரு இல்லாத பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அது நன்மை. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இருக்கான், அவனுக்கு ஒரு தொழில், அந்த அவன் அனாதையாயிருக்கு, அந்த பையன் தான் பெரிய ஆளா, அந்த பையனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுங்க, அது நன்மை. அந்த குடும்பமே மேலே வந்துருமா, இது நன்மை. இதெல்லாம் அந்த ஹஜ்ஜை விட 100 மடங்கு நன்மை வாங்கி கொடுத்துரும். இதை நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. அதாவது அல்லாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது கண்டுபிடிக்கிற பெரிய விஷயம். அதுதான் குரானை படிக்கணும். அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. ஒரு வசனத்தை படிச்சு வரும் ஹஜ்ஜை பத்தி மட்டுமே படிச்சு அல்லாவுக்கு அது மட்டும் தான் பிடிக்கும்னு நினைச்சிடாதீங்க. நிறைய விஷயம் அல்லாஹ் பேசியிருக்கான், 6000 வசனங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி செலவு பண்ணவங்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. சாவு வரும், மலக்கு பார்ப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. கபூருக்கு போவாங்க, பயப்பட மாட்டாங்க. மாஷரில் போவாங்க, பயப்பட மாட்டாங்க. அரிசி கீழே நிற்பாங்க, பயப்பட மாட்டாங்க. விசாரணை பண்ணுவோம், எல்லாம் பயப்பட மாட்டாங்க. நேராக சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவர்கள் துக்கப்படவே மாட்டாங்க. வாழ்க்கை இப்படி செலவு பண்ணோமே, நம்ம காசு தவறான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோமே, கவலையே பட மாட்டாங்க. நேராக அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இறை நம்பிக்கை கொண்டு வர நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு பயப்படுறவனா இருந்தா அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, வட்டி பாக்கிகளை விட்டு விடுங்கள். ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால், அப்படி செய்யலனா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் எங்க தண்டிப்பான், அருமையில வட்டிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என அறிந்து கொள்ளுங்கள். இங்கேயே செருப்புல அடிப்பேன், நான் ரசூல் அனுப்புவேன், வந்து உன்னை அடிச்சு தூக்கி இழுத்துட்டு வருவாருங்க. இது எங்க, இது வந்து போர், இது வந்து மக்கா வெற்றி, புரியுதா? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க. மக்காவில் ஜெயிச்சு அந்த அரபு தீபகற்பம் ஃபுல்லாவுமே இனி என்னுடைய ஆட்சி தான் சொல்லிட்டு ரசூலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, வட்டி இன்னிலேருந்து என்னாச்சு, ஹராம், யாரும் வட்டிக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மக்காவுடைய வியாபாரிகள் இருந்தாங்களே, இந்த சுயல் பின் அமர் இந்த மாதிரியான பணக்காரங்க இருந்தாங்க பாருங்க, இந்த பணக்காரர்களையும் சிலர் வட்டிக்கு விட்டுருந்தாங்க. இவங்க கிட்ட நல்ல விதமாக சொல்றது, அல்லாஹ் வேணாங்கிறான் அப்படிங்கிறான். இவங்க என்ன பண்றது, அல்லாஹ் வேணான்னா என்ன பண்றது, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அல்லாஹ் ரசூலா என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், என் ரசூலு படையெடுத்து வருவார். எந்த ஊர்ல வட்டி வியாபாரம் நடந்துட்டு இருக்கோ அந்த குலத்திற்கு எதிராக படையெடுத்து வருவார். பனு உமையா வெர்சஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் சண்டை நடக்கும் அப்படிங்கிற. இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு வந்து இஸ்லாமிய அரசாங்கம்னு ஒன்று இருந்திருந்துன்னா யாரெல்லாம் வட்டியை கொடுத்து சுரண்டுறாங்களோ அந்த அரசாங்கங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, படையெடுத்து வருவாங்க. ஈசா நபி இன்னைக்கு பூமியில வருவாங்க. ஏன் வருவாங்க? இப்போ இங்க என்ன சொல்றான், அல்லாஹ் வட்டியை விடாவிட்டால் அல்லாஹ்விடம் இருந்தும் அவனுடைய ரசூலிடம் இருந்தும் போருக்கான அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் யாரு, ஈசா நபி, அவரும் அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தாலும் வட்டிக்கு எதிராக போர் தான், புரியுதா? இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிரட்டினாங்க. அதே மாதிரி நஜ்ரான்ல இருந்து கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அது ஃபுல்லாவே கிறிஸ்தவ ஊர். ரசூலா வந்து அவங்க மீட் பண்ணாங்க.
இது இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் தௌபா வரும்போது 9வது அத்தியாயம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அந்த இஸ்லாமிய அரசாங்கம்னா என்ன, அரசாங்கத்துக்கு ஜிஸியானா என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறதுனா என்ன, அரசாங்கம் என்ன ஆப்ஷன்லாம் கொடுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் டீட்டெயிலாக இன்ஷால்லா அந்த இடத்துல வச்சு பேசுவோம். சும்மா ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சு இந்த வசனத்தோட ரிலேட்டடுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் வந்து போடுவாங்க ரசூலாட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முஸ்லீமாலாம் ஆக மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடும்போது ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா இருந்துட்டு போங்க, ஆனால் சட்டம் நான் சொல்கிறதுபடி தான் நடக்கும், குரான் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, வட்டிக்கு நீங்கள் தொழில் கொடுத்துட்டு இருக்கீங்க, இனிமேல் உங்கள் ஊரில் வட்டி இருக்கக்கூடாது, எந்த ஏழைகிட்டையும் வட்டி காசு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் தான் எனக்கு தகவல் வந்துச்சுன்னா இந்த ஒப்பந்தம் கேன்சல், உங்கள் ஊரை எடுத்து நான் படம் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ ரசூலா எப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களே வட்டிக்கு வாங்குறாங்க, இவங்களுடைய காசே அமெரிக்கா இதில் வட்டிக்கு புழங்கிட்டு இருக்கு. இவங்க என்ன போய் அடுத்தவங்களை போய் அடிக்கிறது, இவங்களுக்கே அடி அல்லாவுடைய ரசூல் கொடுக்கணுங்கிற லெவலில் தான் இன்னைக்கு இவங்களுடைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த இஸ்லாமிய அரசாங்கத்திலையும் இஸ்லாமிய வங்கிங்கிறதே கிடையாது, வட்டியின் அடிப்படையில் தான் இந்த பேங்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஈசா நபி வரும்போது வேர்ல்டு பேங்க்கு உடைய லீடர் இருக்கிறல, அவருக்கு எதிராக சண்டை போடுவார். அதுக்கு லீடர் யார் இருப்பான் அந்த டைமில், தஜ்ஜால் இருப்பான். யூதர்கள் இருப்பாங்க, யூதர்களுக்கு லீடர் யார் இருப்பான், தஜ்ஜால் இருப்பான். அப்போ ஈசா நபி சண்டை போடுவாங்க. இந்த போர் இன்னொரு வாட்டி அது நடக்கும். நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை விட்டு விட்டால் உங்களது மூலதனம் உங்களுக்கே உரியது, நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களில் கடன்பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி வரும் வரை நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டி இல்லாமல் கொடுங்க, அதுலேயும் சில கண்டிஷனை சொல்றான். வட்டி இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி அதுலேயும் இறக்கம் காட்டாமல் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், கடன் கொடுத்தீங்கன்னா டைம் வச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் போய் பாருங்க, அவனால் பெரட்ட முடியலையா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. 6 மாதம் டைம் கொடுத்தீங்களா, போய் பார்க்குறீங்க, சிரமத்தில் இருக்கிறேன் நல்லா தெரியுது, திடீர்னு இல்லைங்க என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சம்பளம் இல்லாமல் போச்சுங்க, இப்போ ஏன் ஒரு சம்பளம் தாங்க நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியாது, 6 மாதம் தரேன்னு இல்லை கொடுத்தே ஆகணும், இப்படி பண்ணக்கூடாது, என்னங்கிறான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறான். ரெண்டாவது என்ன சொல்கிறான், முடிஞ்சு போச்சா, இப்போ அவன் போய் பார்க்குறோம், அவன் வீட்டுக்காரர் அவர் தான் கடன் வாங்கினார், செத்தே போயிட்டாரு, இப்போ அவங்க பொண்டாட்டி வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே போய் எப்போம்மா காசு தருவேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், போய் காருங்க, அவங்க வசதியாகி கொடுக்குற வரைக்கும் நீ எப்போ கொடுக்குறியோ கொடுமான்னு சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, வேண்டான்னு சொல்லுங்க, தர்மமாக விட்டுருங்க. உன்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு தானே கொடுத்த, உன் வயிற்றுலேருந்து அறுத்து கொடுக்கல, உன் கண்ணு நோண்டி கொடுக்கல, உன் கிட்னியை பிடிங்கி கொடுக்கல, விட்டுட்டு போ. அங்கே இருக்கிற காசு இங்கே இருக்குன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைல்ல, அங்கே செத்துட்டு இருக்கிறான்ல, உனக்கு காசு திருப்பி வர கொடுக்கணுமா, எப்படி அதான் வட்டிக்கு நேர் ஆப்போசிட் எல்லாம் எவ்வளோ இறக்கம் காட்டுறாங்க. இப்போ இந்த மார்க்கத்தை பார்த்து தான் என்ன சொல்கிறாங்க, இது கொடுமையான மார்க்கம், எது இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு வந்து இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ இறக்கம் இல்லாத மார்க்கம், இதுக்கு மேலே என்ன இறக்கம் வேணும், எப்படி ஏழைகளை பற்றி எல்லாம் கேர் பண்ணுறான், இப்போ அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதே ஒரு அரசாங்கம் இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இப்போ என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னா, என் கடன் கொடுத்தா வந்து என்னை டார்ச்சர் பண்ணால் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். என்னால் காசு இல்லைங்க, இவர் வந்து எனக்கு காசு கொடுன்னு நச்சரிக்கிறாரு, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னா போலீஸ் அவர் கூட்டு போய் ஜெயிலில் விடும். ஒன்று விட்டு கொடுத்துட்டு போ, இல்லைன்னா டைம் கொடு, குரானில் சொல்லியிருக்கு, கம்முன்னு. அது முதல்ல செக் பண்ணும், உண்மையிலேயே அவன் வாங்கினவன் கொடுக்காம இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். அதுக்குன்னு வாங்கிட்டு அவன் அமுத்திக்கிட்டு, புரியுதா, அவன் ஏமாத்திட்டு கண்ணு முன்னாடி அப்பலாம் அதையும் விசாரிக்கும். உண்மையிலே அவன் வாங்கினவனு கொடுக்கறதுக்கு இது இல்லையா, சில பேர் அப்படியே ஏமாத்துவான், அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு கேஸ் வருது. ஒருத்தர் வராரு பள்ளிவாசல்லையா, ரசூலுல்லாஹ் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல் ஒரே சத்தம், காசு கொடுத்து இல்லை வாங்கினி இல்லை திருப்பி கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்காந்துட்டு அப்படிங்கிறாங்க அண்ணா பாதி தான், எவ்வளோ கொடுத்த 1000 500 கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் தெரியும் வாங்கினவர் யார், அவர் நேர்மையான ஆள், அவரால் முடியல, அதெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ், இவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு இந்த உரிமையும் இருக்குது. கடன் கொடுத்தவன் நம்மளை டார்ச்சர் பண்ணானா அதிலிருந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இல்லை, இப்போ அதுவும் இல்லை, எனக்கு எடுத்தே ஆகணும், நான் எதெல்லாம் ஜப்தி பண்ணலாம். கடன் கொடுத்துட்டு ஜப்தி பண்ணுவாங்க தெரியுமா, வண்டி எடுத்து சீஸ் பண்ணிட்டு போவாங்கடா. கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு இல்லை வச்சிருக்கிறதுல அந்த பொருளை கொடு, வீடு பூந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போவான், பீரோ எடுத்துகிட்டு போவான், கட்டில் எடுத்துகிட்டு போவான், அதை எடுத்துகிட்டு போவான். இப்போ இஸ்லாமிய அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, வீடு தொடக்கூடாது, வீடு அடிப்படை தேவையில்லை, வீட்டில் இருக்கணும்ல, பொண்டாட்டி குழந்தைங்களாம் எங்கே போய் தூங்குவோம். அப்போ வீடு பிடிக்கிட்டேன்னா வீட்டில் கை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, யூஸ் பண்ணுற பொருட்கள், பாத்திரம் பண்டம், டேபிள் சேரு ஃபேனு லைட் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, துணிமணி, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நகை இருந்தால் எடுக்கலாம், அது ஆடம்பரம், புரியுதா. உழைக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிற பொருள், அந்த தள்ளு வண்டியில் தான் அவன் வியாபாரம் பண்ணிருப்பான், அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க. டூல்ஸ் பேக், அவர் எலக்ட்ரிஷியனு, அது பேக் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா, அதே மாதிரி ஒர்க் ஷாப் சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, புரியுதா, கடையை பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இதையும் தொடக்கூடாது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே நீ கை வைக்கக்கூடாது, அவன் இருக்கிற வீட்லேயும் நீ கை வைக்கக்கூடாது,
அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கை வைக்கக்கூடாது, எதுலையுமே டைஸ் கூடாது, எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ எடுத்துப்போ. அது வந்து ஜப்தி பண்ணலாம். எவ்வளோ நியாயம் இருக்குது, ஒரு ஏழைக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது இந்த கவர்மெண்ட்டில். இதெல்லாம் தான் அல்லாஹ் வந்து ஏற்படுத்தியிருக்கான். வரவிருக்கும் அந்நாளில் ஏற்படக்கூடிய அவமானத்தில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அன்று அல்லாவின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இன்னும் எவர் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி கடனை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா, உங்க காசு வந்து நீங்க தள்ளுபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். நீ இவனை அசிங்கப்படுத்தாம இருந்தா நான் உன்னை மறுமையில அசிங்கப்படுத்த மாட்டேன். டீலு, நீ விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன், சரியா? அதுதான் ரசூலா சொல்லுவேன். பூமியில இருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டாத வரை வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். இது ஒரே டைலாக், எல்லாமே கவர் ஆயிடுச்சு. பாரு, உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ இறக்கம் காட்டலைன்னா நான் அவுட்டுன்னு அர்த்தம். நல்லா நம்மளை நாமளே இடம் பண்ணிக்கணும். நீ அடிச்சா இன்னொருத்தன் தாங்க மாட்டான்னு வச்சுக்கோ. நீ அவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அவன் அடிச்சா நீ தாங்க மாட்டேல்ல, அவன் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான். நீ 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவன் 1 லட்ச ரூபா இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டலைன்னா அனைத்து பொக்கிஷத்துக்கும் சொந்தக்காரன் அவன், உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான். புரியுதா? இப்போ பலசாலி பலவீனமா இருக்கிறவனுக்கு இறக்கம் காட்டணும். இதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி என்ன சொல்றான், அந்த அவமானத்தை உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்க அல்லாவின் பக்கம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். என்கிட்ட வந்து நிப்பீங்க, அன்னைக்கு நீங்க மாட்டுவீங்க. பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இன்னும் எவர் மீதும் மனிதம் இழைக்கப்பட மாட்டார். புரியுதா? மொத்தத்தில் ஒருத்தர் நன்மையே செஞ்சிருக்க மாட்டதா அவர் நினைப்பாரு, செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவரை எழுப்பி, இந்த கடன்காரனுக்கு நீ இறக்கம் காட்டினில்ல, ஒரு ஏழைக்கு நீ இறக்கம் காட்டினில்ல, அது போதும் நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தள்ளியிருப்பான். அப்போ எவ்வளோ நல்லதுன்னு புரிஞ்சுங்க. எப்பயுமே அந்த இரக்க குணம் இருக்கிறவங்க கண்டிப்பா அல்லாஹ் இடத்துல தப்பிச்சிருவாங்க. அதுதான் ரசூலா கூட சொல்லுவாங்க, மென்மை இழந்தவர் நன்மை இழந்தார். சாஃப்டா நடக்க முடியல அப்படின்னா அவன் நன்மை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எப்போ பாரு எரிஞ்சு விடுறது, புரியுதா? கோபமும் இருக்கும் நன்மையும் இருக்கும்னு அது தனி விஷயம். எரிஞ்சிட்டே இருப்பான், அவன் கிட்டேயே போக முடியாது, நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா யாருமே கிட்ட போக மாட்டாங்க, கெஞ்ச கூட மாட்டாங்களே, ரிக்வஸ்டே போக மாட்டாங்களா. அவன் ஏன் மனுஷனடா பேசுவான் அவன்கிட்ட அப்படின்றான். அப்போ என்ன நடக்கும், நன்மை இல்லாத விஷயங்கள்லாம் இழந்துக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதுல இருந்து படிப்பினை என்ன டோட்டலாக நமக்கு இறக்கம் காட்டணும், மனிதர்கள் மேலே ரொம்ப இறக்கம் காட்டணும், ஏழைகள் மேலே இறக்கம் காட்டணும், பணத்தாசை பிடிக்கக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு இதோட இந்த ருக்கு முடியுது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி ருக்கு, அதோட பக்ரா வெற்றிகரமாக முடியுது. இருக்கிறதுல பெரிய சூறா, கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஜுஸ். இது கிட்டத்தட்ட குரானில் 3 பங்கு, ஒரு பகுதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.